மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட்டுகள் பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு அதில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்வு எண் 5. சரிங்களா, தேர்வு எண் 5 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 தேர்வில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் காற்று 2ஆம் பருவத்தில் வரும். ஆக்சுவலி இது 6வது பாடத்துல மொத்தம் இருக்கு. சரிங்களா, சமூக அறிவியல் பார்த்தோம் அப்படின்னா பேரண்டம் சூரிய குடும்பம். சரிங்களா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம்பா. சரிங்களா, அதனால இந்த பாடங்கள் இருந்தால் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் மொத்தம் இருக்கும். அதே மாதிரி நமக்கு தமிழ்ல அதிரதன் தமிழ் தேர்வு நடக்குது. மேக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஆரியப்பட்டா அப்படின்ற பேர்ல மேக்ஸ் டெஸ்ட் நடக்குது. மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இலவசமாகவே இந்த டெஸ்ட்டுகள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா, அனைவருக்கும் வணக்கம்ப்பா. சரிங்களா, ஓகேப்பா. நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த டாபிக் இருந்தால் நம்ம ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஷெடியூலை சரியா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக குரூப் 4ல ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம். சரிங்களாப்பா, ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று 1, சில மாற்றங்கள் நிகழும் பொழுது மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அவை மீள் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து 2வது பாருங்க. மீண்டும் ஆரம்ப நிலை பொருள்கள் பெற முடியுமெனில் அவை மீள் மாற்றம். எடுத்துக்காட்டு ரப்பர், வளையம், நீளுதல், தொட்டால் சுணுங்கி, பனிக்கட்டி. இது எல்லாமே சொல்றாங்க. சில மாற்றங்கள் நிகழும் பொழுது மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கே திரும்ப முடிந்தால் அது மீள் மாற்றம். சரிங்களா, சரியா தானப்பா கொடுத்துருக்காங்க. அது சரியா தான் கொடுத்துருக்காங்க. 2வது மீண்டும் ஆரம்ப நிலைக்கு பொருள்கள் பெற முடியும் அதை தான் மீண்டும் சொல்றாங்க. அது மீள் மாற்றம் சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு ரப்பர், வளையம் நீளுதல், அதே மாதிரி தொட்டால் சுணுங்கி, பனிக்கட்டி. இது எல்லாமே என்னதான் மீள் மாற்றம் தான். அப்ப கூற்று 1, 2 ரெண்டுமே என்ன செஞ்சிருக்காங்க, சரியா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மீளா மாற்றம்னா என்னப்பா? மீளா மாற்றம்னா ஒரு பொருளை சில மாற்றங்கள் நிகழும் பொழுது, சரிங்களா, அது மீண்டும் பழைய நிலை அடைய முடியாத நிலை தான் என்ன சொல்றாங்கப்பா, அது மீளா மாற்றம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கற்பூரத்தை நம்ம பத்த வச்சிட்டோம் அப்படின்னா அதுல ரியாக்ஷன், அது வேதியியல் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் நடந்த பிறகு அது என்ன செய்யும், திரும்பி கற்பூரமா கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அது ஒரு மீளா மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. மீள் மாற்றம், மீளா மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ல சில பொருட்கள் மீள் மாற்றம் உடையதா இருக்கும், சில பொருட்கள் மீளா மாற்றம் உடையதாக நமக்கு இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் டி, டெல்லி தான். சரிங்களாப்பா, சரியான விடை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 2வது கொஸ்டின் தெரிஞ்சவங்க சரியா ஆன்சர் பண்ணுங்கப்பா. சரிங்களா, தெரிஞ்சவங்க சரியா ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கூற்று 1, சில மாற்றங்கள் நிகழும் பொழுது, சரிங்களா, மாற்றமடைந்த பொருள்கள் மீண்டும் தங்கள் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. இவ்வகை மாற்றம் மீளா மாற்றம் அப்படின்றாங்க. அதுவுமே சரிதான். பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல் போன்றவை மீளா மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா, மீள் மாற்றம், மீளா மாற்றம். சரிங்களா, 6th தான், பேசிக்கா தான் இருக்கும் கொஸ்டின். மீள் மாற்றம்னா என்ன, மீளா மாற்றம்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். இதுவுமே பார்த்தா அப்படின்னா ரெண்டுமே நமக்கு சரியா தான் இருக்குது. கூற்று 1 சரிதான், கூற்று 2 ரெண்டுமே சரியா தான் இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களாப்பா, அப்ப கொஸ்டின் நம்பர் 2க்கு என்னப்பா, கொஸ்டின் நம்பர் 2க்கு டெல்லி நமக்கு சரியான விடையா இருக்கு. சரிங்களா, அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. சரிப்பா, ஓகே. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. மாற்றம் முறை. பனிக்கட்டி நீராக மாறுதல் என்ன? நீர் நீராவியாக மாறுதல், நீராவி நீராக மாறுதல், நீர் பனிக்கட்டியாக மாறுதல். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஓகே, பார்க்கலாம். பாருங்க, பனிக்கட்டி நீராக மாறுதல் என்னப்பா சொல்லுவான், உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படிப்பா சொல்லுவான், உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிதான். அடுத்து நீர் நீராவியாக மாறுதல ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே நமக்கு ஓகே. அடுத்து பார்த்தா அப்படின்னா நீர் நீராக மாறுதல என்ன சொல்லுவோம்ப்பா, ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். நீராவி நீராக மாறுதல் என்ன செய்வோம், ஆவி சுருங்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே சரிதான். அடுத்து பார்த்தா அப்படின்னா நீர் பனிக்கட்டியாக மாறுதல உறைதல் அப்படின்னு சொல்லுவான். 3, 1, 4, 2. அப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு என்னப்பா ஆன்சரு? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் சி. சரிங்களாப்பா, கொஸ்டின் நம்பர்
3க்கு வந்து ஆப்ஷன் சி. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா பதங்கமாதல் கேள்வி கேட்பாங்க. பதங்கமாதல், திடநிலையிலிருந்து ஒரு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலையை அடைவதுதான் என்ன சொல்றாங்கப்பா, பதங்கமாதல் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3க்கு அப்ப ஆப்ஷன் சி நமக்கு சரியான விடையா வந்து இருக்கு. அப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு என்னப்பா ஆன்சரு, ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடையா வந்து இருக்கு. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாக்கல் நேரடியாக வாயு நிலையாக மாறுவது எவ்வாறு? இப்பதான் சொன்னேன். ஒரு திடப்பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது, ஒரு திடப்பொருளை நம்ம வெப்பப்படுத்தணும் அப்படின்னா திரவமாக்கல் நிலைக்கு போகாம அது நேரடியாக என்ன செய்யுது, வாயு நிலைக்கு வந்து அடையுது. அதை நம்ம வந்து எப்படிப்பா சொல்லுவோம், பதங்கமாதல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், பதங்கமாதல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கற்பூரம். சரிங்களா? கற்பூரம் வந்து திடப்பொருள், அதை நம்ம வந்து கொளுத்தும் போது என்ன செய்யும்பா, திரவமா அடையாம நேரடியா வாயு நிலையை வந்து அடைஞ்சிரும். அப்ப அதுதான் நமக்கு சரியான விடை. ஆவி சுருங்குதல் அப்படின்னா என்னப்பா, ஆவி சுருங்குதல் அப்படின்னா நீராவி இருக்கு பாத்தீங்களா, நீராவி வந்து நீராக மாறுறதுதான் ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். உறைதல் அப்படின்னு என்னப்பா, நீர் வந்துட்டு பனிக்கட்டியாக மாறுது, நீர் வந்து பனிக்கட்டியாக மாறுது, உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். பதங்கமாதல் வந்து திடநிலையில் இருக்கக்கூடிய பொருள் வெப்பப்படுத்தும் பொழுது திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலையை அடைவது பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆவியாதல் அப்படின்னு என்னப்பா, ஆவியாதல் அப்படின்னா நீர் வந்து நீராவியாக மாறுறதான் ஆவியாதல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். இது வந்து உறைதல். உருகுதல்னா என்னப்பா, உருகுதல் அப்படின்னா பனிக்கட்டி நீராக மாறுறது, பனிக்கட்டி நீராக மாறுறதா என்ன சொல்லுவோம்ப்பா, உருகுதல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் சி. 5வது கொஸ்டின் பாருங்க, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா. 5வது கொஸ்டின் பாருங்க. திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரிவுறுதலை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. திண்ம துகள்கள் தனித்தனியாக மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரிவுறுதலை வந்து எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்கப்பா. சரிங்களா? எவ்வாறுப்பா அழைக்கிறோம், கரைதல் அப்படின்னு அழைப்போம். கொஸ்டின் நம்பர் 5க்கு கரைதல், ஆவியாதல்னா என்னன்னு பார்த்துட்டோம், உருகுதல்னா என்னன்னு பார்த்துட்டோம். கொதித்தல்னா என்னப்பா, கொதித்தல் நீர் வந்து கொதிநிலை அடையுது. நீர் கொதிநிலை அடைய எத்தனை டிகிரி செல்சியஸ் தேவைப்பா, 100 டிகிரி செல்சியஸ். மினிமம் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல என்ன செய்யறான், நீர் வந்து கொதிநிலையை வந்து அடைஞ்சிரும். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 5க்கு என்னது, ஆப்ஷன் சி கரைதல் தான் நமக்கு சரியான விடையா வந்து இருக்கு. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. அதாவது கீழிருந்து மேலாக வளிமண்டலத்தை வந்து நம்ம எப்படி சொல்றோம், எப்படி வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் மற்றும் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினாகவும் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? சரிப்பா பாருங்க, வளிமண்டலம் அதாவது அடி வளிமண்டலம் அப்படின்றதான் வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அடுக்கு வளிமண்டலம், அதுக்கடுத்து இடை வளிமண்டலம், அடுத்து அயன மண்டலம், அடுத்து வந்து அயனி மண்டலம், அடுத்து வந்து புறவளி மண்டலம் அப்படின்னு வந்து வரிசையா வந்து நமக்கு வந்து 6வது பாடத்துல செகண்ட் பார்ட்ல வந்து நமக்கு வந்து காற்று அப்படின்ற பாடத்துல வந்து வரிசையா வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப 6க்கு வந்து என்னதுப்பா சரியான விடை, சரியான விடையை பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் 6க்கு வந்துட்டு ஏ தான் நமக்கு சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விப்பா. சரிங்களா? இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா அயனோஸ்கோப் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடி அடுக்கு, அயனி அடுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களாப்பா? அதை வந்து பார்த்துக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருப்பா, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஜோசப் பிரின்ஸ்டிலி, ஜான் இன்ஜோன் ஹவுஸ், ரூதர்போர்டு, ஆண்டனி லவாய்சியர். இதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும், கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? ரூதர்போர்டு நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாரு, ரூதர்போர்டு தான் நைட்ரஜனை வந்து கண்டறிஞ்சிருக்காரு. அதே மாதிரி எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யாருப்பா, எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் வந்து ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் வந்துட்டு ஜே தாம்சன் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இந்த ஜோசப் பிரின்ஸ்டிலி அப்படின்றவர் யார் அப்படின்னா 1777ஆம் ஆண்டு ஒரு ஆய்வை வந்து மேற்கொள்வார். சரிங்களா? 1774ஆம் ஆண்டு என்ன செய்வார் அப்படின்னா ஒரு ஆய்வை வந்து மேற்கொள்றாரு. அப்ப அந்த ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னா காற்று என்பது ஒரு அடிப்படை
காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் இல்ல. காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் இல்லப்பா. காற்று என்பது என்ன அப்படின்னா பல வாயுக்களுடைய கலவை அப்படின்னு சொல்லிருப்பாரு. பல வாயுக்களுடைய கலவை தான் காற்று அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்படின்ற கருத்தை முதலாக வச்சவர் யாரு? இந்த ஜோசப் பிரிஸ்டிலி அப்படின்றவர் தான். 1774 ஒரு ஆய்வை மேற்கொள்றாரு. அந்த ஆய்வுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் கிடையாது. அதுல வந்து காற்று என்பது என்ன அப்படின்னா எல்லா வாயுக்களுமே, நிறைய வாயுக்கள், எண்ணற்ற வாயுக்கள் கலந்த ஒரு வகையான கலவை தான் காற்று அப்படின்னு ஜோசப் பிரின்ஸ்லி வந்து சொல்றாரு. அடுத்து ஜான் இன்ஜன் ஹவுஸ் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இவர் தான் பார்த்தா அப்படின்னா தாவரங்கள் இருக்கு பாத்தீங்களா, தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை, இந்த ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி தேவை அப்படின்னு முதலாக இந்த கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னா இந்த ஜான் இன்ஜன் ஹவுஸ் அப்படின்ற தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி வந்து தேவை அப்படின்ற கருத்தை முதலாக கூறியவர் இவர் தான். ரூதர்போர்ட் தான் நைட்ரஜனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆண்டனி லவாய்சியர் யார் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சவர். சரிங்களா, ஆண்டனி லவாய்சியர் என்பவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வந்து ஆக்சிஜனுக்கு வந்து வச்சிருப்பாரு. சரிங்களாப்பா. அப்ப கொஸ்டின் நம்பர் 7க்கு என்னப்பா ஆன்சரு? கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆப்ஷன் சி நமக்கு சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8, பின்வரும் கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்கிறாங்கப்பா. சரிங்களா, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுங்கன்னு கொடுக்குறாங்க. பாருங்க, காற்றின் பெரும்பகுதி ஆக்சிஜன் வாயு ஆகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. காற்றின் பெரும்பகுதி ஆக்சிஜன் நிறைந்த வாயாப்பா? நைட்ரஜன் நிறைந்த வாயு. நைட்ரஜன் நிறைந்த காற்று வளிமண்டலத்துல நைட்ரஜன் தான் அதிகமான வாயு இருக்கும். காற்றுல வந்து 4 பங்கு இதுதான் இருக்கும், நைட்ரஜன் தான் இருக்கும். சரிங்களா, அப்ப கூற்று 1 இது வந்து தவறா வந்து இருக்கு. சரிங்களா. அடுத்து பாருங்க, காற்றில் சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கான் மற்றும் ஹீலியம் போன்ற வாயுக்கள் உள்ளன. காற்றில் சிறிதளவு தூசு பொருட்களும் என்ன செஞ்சிருக்கு, அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சரிதான். காற்றுல கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, ஆர்கான், ஹீலியம் இதெல்லாம் கலந்துருக்கும். அது மட்டும் இல்லாம காற்றுல கொஞ்சம் தூசு பொருட்களும் என்ன செஞ்சிருக்கோம், அது வந்து கலந்துதான் இருக்கும். அப்ப இது வந்து சரிதான். அடுத்து பார்த்தோம்னா காற்றின் இயல்பு காலநிலையை பொறுத்து இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும். காற்றினுடைய இயல்பு பார்த்தா அப்படின்னா அதனுடைய காலநிலையை பொறுத்து என்ன செய்யும், ஒவ்வொரு இடத்திற்கு இடம் வந்து என்ன செய்யும்பா, ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து மாறுபாடு வந்து அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே நமக்கு வந்து சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப தவறானது என்னப்பா, 1 மட்டும் தவறா இருக்கு. எங்க பாருக்குது, ஆப்ஷன் சி பாருங்க. 1 தவறு, 2, 3 வந்து நம்ம என்ன சொல்லிருக்காங்க, சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து ஆப்ஷன் சி. 8க்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. தாவரங்களுடைய சுவாசம், தாவரங்களுடைய சுவாசத்துல சரியானது 1 மட்டும் கேட்கிறாங்கப்பா. சரிங்களா, பாருங்க கீழே இருந்து சொல்றேன் பாருங்க. தாவரங்கள் சுவாசத்தின் பொழுது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட குறைவான அளவு ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடுகிறது அப்படின்றாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா தாவரங்கள் சுவாசத்தின் போது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனுடைய அளவை விட சரிங்களா குறைவான அளவு எடுத்துக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா அதிகமான அளவு எடுத்துக்கிறது. தாவரங்கள் சுவாசத்தின் போது எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட அதிக அளவு ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் போது எடுத்துக்கிறது. அதே மாதிரி தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் பொழுது, வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் போது வாயு பரிமாற்றம் அவற்றின் தண்டுகளில் உள்ள சரிங்களா தண்டுகளில் உள்ள ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய துளைகள் மூலமாக நடைபெறுதுன்னு சொல்றாங்க. தண்டுகள்ல கிடையாது, இலைகளில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா, இலைகளில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய துளைகள் மூலமாக இந்த வாயு பரிமாற்றம் வந்து நடைபெறுகிறது. அதுவுமே என்ன செஞ்சிருக்காங்க, தவறாதான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பாம்பே பாருங்க. சுவாசத்தின் பொழுது தாவரங்கள் விலங்குகளைப் போலவே கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வந்து வெளியிடுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. விலங்குகளைப் போலவே விலங்குகள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ள இழுக்குமாப்பா? கிடையாது. ஆக்சிஜனை வந்து என்ன செய்யும், உள்ள இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதே மாதிரி தான் தாவரங்களும் ஆக்சிஜனை வந்து சுவாசத்தின் போது என்ன செய்யும், ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிவிடும். அப்ப இந்த கூற்றும் வந்து அப்படியே தப்பா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே தாவரங்களிலும் சுவாசம் நடைபெறுகிறது. அது என்பதுதான் நமக்கு தாவர சுவாசத்துக்கு வந்து சரியா வந்து கொடுத்துருக்காங்க. மிச்ச பி, சி, டி 3மே வந்து தவறாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடையா இருக்கு. சரிங்களாப்பா,
பாருங்க, தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே தாவரங்களிலும் சுவாசம் வந்து நடைபெறுகிறது அப்படின்றது சரியா கொடுத்திருக்காங்க. சுவாசத்தின் பொழுது தாவரங்கள் வந்து விலங்குகளை போலவே என்ன செய்யுது, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது. அடுத்து பார்த்தோம்னா தாவரங்களை வந்து வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் போது வாயு பரிமாற்றத்தின் அவற்றின் தண்டுகளில் உள்ள அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இலைகளில் உள்ள ஸ்டொமெட்டா அப்படின்ற மிகச்சிறிய துளைகள் மூலமாக என்ன செய்யுது, அது வந்து நடைபெறுகிறது. அடுத்து தாவரங்கள் சுவாசத்தின் மூலம் எடுத்துக்கொண்ட ஆக்சிஜனை விட அதிக அளவு ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் பொழுது என்ன செய்யுது, எடுத்துக்கிறது, வெளிவிடுகிறது. சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்குறாங்க. உலர் பனிக்கட்டி. சரிங்களா? உலர் பனிக்கட்டி கார்பன் டை ஆக்சைடு -63 டிகிரிக்கு குளிர்விக்கும் பொழுது பொது திரவ நிலை அடையாமல் நேரடியாக திரநிலைக்கு வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க. உலர் பனிக்கட்டி குளிர்விக்கும் போது குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது உலர் பனிக்கட்டின்னு சொல்றாங்க. அடுத்து இறைச்சி, மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருள்களை பதப்படுத்த உலர் பனிக்கட்டி வந்து பயன்படுத்திக்கிட்டு கொடுக்குறாங்க. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரி, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 10க்கு 1 தவறு, 2 தவறு, 3 தவறு, அனைத்துமே தவறு. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா. சரிங்களா? இதுல பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு -63 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கும் பொழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா -57 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கும் பொழுதுதான் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக என்ன செய்யும், திடநிலைக்கு வந்து மாறிடும். அப்ப உலர் பனிக்கட்டி குளிர்விக்கும் காரணியாக பயன்படுத்தப்படுகிறது உலர் பனிக்கட்டி. இதுலதான் அந்த இறைச்சி, மீன் போன்றவற்றை அந்த நம்ம சரக்கு உந்திரில் ஏற்றி போகும்போதோ இல்ல சரக்கு பெட்டிகளை செய்யும் போதோ இது வந்து என்ன செய்யும், அவற்றை வந்து பதப்படுத்துறதுக்கு இந்த உலர் பனிக்கட்டில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்ப என்னப்பா கூற்று 1 மட்டும் நமக்கு வந்து தவறாக வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறு அப்படிதான் நமக்கு சரி. சரிங்களா? நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் ஏப்பா. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, சூரிய குடும்பத்தில் நமது புவியானது பின்னிருந்து 6வது கோளாக அமைந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. கேள்வி நல்லா நான் வாசிக்கணும். சூரிய குடும்பத்தில் புவி வந்து 3வது கோள் அப்படின்னு வந்து படிச்சிருப்பான். சூரியன் இது, முதல் கோள் வந்து புதன், 2வது கோள் வெள்ளி. சரிங்களா? இப்படி வந்து நீள்வட்ட பாதையில வந்து சுத்தி வரும் ஒவ்வொன்றுமே. அடுத்து 3வது கோள் வந்து புதன், 4வது கோள் வந்து என்னதுப்பா, செவ்வாய், அடுத்து வியாழன், அடுத்து வந்து சனிக்கோள், அடுத்து வந்து நெப்டியூன், அடுத்து வந்துட்டு யுரேனஸ். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுல வந்து எதுவும் டவுட் கிடையாது. சரிங்களாப்பா? சாரி, யுரேனஸ் நெப்டியூன். ஓகேங்களா? இதுல பார்த்தா அப்படின்னா சூரிய குடும்பத்திலிருந்து புவியானது பின்னாடி இருந்து 6வது கோள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. பின்னாடி இருந்து 6வது கோள் 1 2 3 4 5 6 பூமி. சரியா தானப்பா கொடுத்துருக்காங்க? சரிதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப கூற்று 1 வந்து சரி. இது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவுமே என்னதுப்பா, அதுவுமே வந்து நமக்கு சரிதான். கூற்று 1ம் சரிதான். என்னதுப்பா, கூற்று 2மே நமக்கு சரியா தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் சி நமக்கு சரி. சூரியனுக்கு மிக அருகில் அமைந்திருக்க கோள் எது அப்படின்னா புதன். அடுத்து 2வது அமைந்திருக்க கோள் வந்து வெள்ளி. இந்த புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் வந்து கிடையாது. வெள்ளி வந்து விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில பொழுது வெறுங்கண்ணால வந்து இந்த வெள்ளியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனுக்கு ஒரே ஒரு துணைக்கோள் இருக்கு. அது என்னப்பா, சந்திரன், நிலவு தான். செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் வந்து இருக்கு. போபஸ், டீமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துணைக்கோள்கள் வந்து செவ்வாயில இருந்திருக்கு. செவ்வாய் செந்நிறமாக காட்சியில் இருக்கிறதுக்கு என்ன இதுப்பா, இரும்பு ஆக்சைடு வந்து அதுக்கு காரணமா இருக்கு. செவ்வாய் வந்து என்ன நிறமாக காட்சியளிக்கிறதுக்கு, செந்நிறமாக காட்சியளிக்கிறதுக்கு செவ்வாய செந்நிறக்கோள் அப்படின்னு கூட நமக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த 4 கோள்களுமே உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது புவிநகர் கோள்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க, அதுக்கடுத்து பார்த்தோம்னா வியாழன். கோள்கள்ல மிக பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வியாழன். 67 துணைக்கோள்கள் வந்து இருக்கு. இதுல வந்து கானிமீடு, யூரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல மிகப்பெரிய துணைக்கோள்கள் வந்து கொண்டிருக்குது. வியாழன் மிகப்பெரிய கோள் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கடுத்து சனியில் இருக்கக்கூடிய துணைக்கோள்கள் பார்த்தோம்னா 62, யுரேனஸ்ல 27 துணைக்கோளும், நெப்டியூனுக்கு வந்து 14 துணைக்கோள்களும் வந்து நமக்கு வந்து காணப்படுகிறது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். சரிங்களா? யுரேனஸ் எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 1781 வந்து யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1781 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யுரேனஸ்ல மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கிறதன் காரணமாக யுரேனஸ் என்ன நிறமாக காட்சியளிக்கிறது? பச்சை நிறமாக யுரேனஸ் வந்து காட்சியளிக்கிறது. இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பேசிக்பா. எப்படி வந்து இந்த 4 கோள்களை உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள்னு சொன்னோமோ அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய 4 கோள்களை வெளிப்புற கோள்கள், வெளிநிகர் கோள்கள் அல்லது வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். இது எல்லாமே பேசிக் தான். சரிங்களாப்பா? இது எல்லாமே நம்ம நல்லா வந்து தெரிஞ்சு வந்து வச்சிருக்கணும். சரிங்களா? சரிப்பா, ஓகே. கொஸ்டின் நம்பர் 11க்கு அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. பால்வெளிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கப்பா. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 12 இது பாருங்க. இந்த மெக்கலானிக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பால்வெளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் திரளா வந்து இருக்கு. இது எல்லாமே விண்மீன் திரள்கள் தான். ஆல்பா சென்ட்ரிக்கு, இந்த புரோக்சிமா சென்டாரி, இந்த ஹேலி, இது எல்லாமே விண்மீன் திரளாம். ஆனால் பால்வெளிக்கு அருகில் இருக்கக்கூடியது இந்த மெக்கானிக் கிளவுட்ஸ் அப்படின்றதான் நமக்கு சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சூரியனுடைய புறப்பரப்பு வெப்பநிலை, சூரியன் பாத்தீங்களா, சூரியனுடைய புறப்பரப்பு வெப்பநிலை எவ்வளவுப்பா? 6000 டிகிரி செல்சியஸ். 6000 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி சூரியன் இருக்கு பாத்தீங்களா, சூரியனிலிருந்து நமக்கு வந்து ஒளி, அந்த அந்த கதிர்கள், சூரிய ஒளி கதிர்கள் வந்து பூமியை வந்தடையணும் அப்படின்னா எவ்வளவு நிமிஷம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.3 நிமிடங்கள் ஆகுமா. 8.3 நிமிஷம் வந்து நமக்கு வந்து ஆகும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒளியோடைய திசை வேகம், இந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா, லைட்டோட திசை வேகம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம். சரிங்களா? 3 லட்சம் கிலோமீட்டர். 3 லட்சம் கிலோமீட்டர். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ்லாம். இது நம்ம எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். லைட்டு, இந்த ஒளி, லைட்டோடைய திசை வேகம். இந்த அதே மாதிரி நம்ம இந்த சவுண்டு, இந்த ஒளி, இதோட திசை வேகம், ஒளி எவ்வளவு தூரம் பார்த்தோம்னா 320 கிலோமீட்டர். 320 கிடையாது, 330 மீட்டர் பை செகண்ட். சரிங்களாப்பா? இது எல்லாமே பேசிக் கொஸ்டின், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஒளியோட திசை வேகம் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர். இந்த ஒளியோட திசை வேகம் பார்த்தோம்னா 330 மீட்டர் பை செகண்ட். சரிங்களாப்பா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. வெள்ளி, யுரேனஸ் கோள்கள் சூரிய குடும்பத்தில் வித்தியாசமானவை ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த வெள்ளியும் யுரேனஸ் மட்டும்தான் கடிகாரம் சுத்துது பாத்தீங்களா, அந்த கடிகார திசைக்கு என்ன செய்யுது, கடிகார திசையிலே கடிகார சுற்றின் படியாக வந்து சுற்றி வருகிறது. மிச்ச எல்லா கோள்களையுமே கடிகார திசைக்கு என்ன செய்யுது, எதிர் திசையில வந்து சுற்றி வருகிறது. கடிகார திசையிலே சுற்றி வருகிற கோள்கள் எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியும் யுரேனஸும் மட்டும்தான். வெள்ளிக்கோள்கள் வந்து வெண்மை நிறமாக காட்சியளிக்கும். யுரேனஸ் வந்து என்ன நிறமாக காட்சியளிக்கும், பச்சை நிறமாக காட்சியளிக்கும். 1781 தான் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மீத்தேன் வாயு அதிகமா இருக்கு, அதனாலதான் என்ன செய்யுது, அது வந்து பச்சை நிறமாக காட்சி அளிக்கிறது. சரிங்களாப்பா? இப்ப கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. புதன், வெள்ளி, பூமி, வீனஸ், நீலக்கோள், முதன்மை கடவுள் மெர்க்குரி அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. புதன் எப்படிப்பா அழைக்கப்படுறது? கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. புதன் வந்து எப்படி அழைக்கப்படுறதுன்னா மெர்க்குரி என்று அழைக்கப்படுகிறது. மெர்க்குரி அப்படின்னா யார் அப்படின்னா ரோமானிய கடவுளுடைய தூதுவர். ரோமானிய கடவுளுடைய தூதுவர் தான் மெர்க்குரி. தூதர் அல்லது தூதுவர். புதன் வந்து மெர்க்குரி என்று அழைக்கப்படுகிறது. 4. அப்ப 4னா 2 நாள் இருக்கு, பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்து வெள்ளி எப்படி அழைக்கப்படுகிறது? வீனஸ் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளி வந்து வீனஸ் என்று அழைக்கப்படுகிறது. யார் அப்படின்னா ரோமானிய கடவுள் தான் வெள்ளி. வீனஸ் ரோமானிய கடவுள்.
பூமி எப்படி அழைக்கப்படுகிறது? பூமி வந்து நீலக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப 4 1 2 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. வியாழன் வந்து ரோமானிய கடவுளான முதன்மை கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஜூபிட்டர் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுகிறது? ஜூபிட்டர் என்று வியாழன் வந்து அழைக்கப்படுகிறது. சரிங்களாப்பா. மிகப்பெரிய கோள்கள் வந்து இதுதான் சொன்னா, வியாழன் தான் சொன்னா. புதன் வந்து மெர்க்குரி, ரோமானிய கடவுளுடைய தூதராக இருக்கக்கூடிய மெர்க்குரியின் பெயர்ல புதன் வந்து அழைக்கப்படுகிறது. வெள்ளி வந்து ரோமானிய கடவுள் வீனஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பூமி வந்து நீலக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. வியாழன் முதன்மை கடவுளாக இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். மிச்ச கோள்கள் பார்த்தா அப்படின்னா செவ்வாய். சரிங்களா? செவ்வாய் பார்த்தா அப்படின்னா ரோமானிய போர்க்கடவுள். செவ்வாய் வந்து ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸ் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுது? ரோமானிய போர், செவ்வாய் போர். சரிங்களா? ரோமானிய போர் கடவுளா இருக்கக்கூடிய செவ்வாயோட பெயர்ல வந்து அழைக்கப்படுகிறது மார்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா யுரேனஸ். சரிங்களா? 1 2 3 4 5 6 ஆறாவது பார்த்துருக்கோம் யுரேனஸ். யுரேனஸ் எப்படி அழைக்கப்படுகிறது? கிரேக்க விண்கடவுளா இருக்கக்கூடிய கிரேக்க விண்கடவுளுடைய பெயர்ல அழைக்கப்படுறதுதான் எது அப்படின்னா யுரேனஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நெப்டியூன் பார்த்தா அப்படின்னா ரோமானியருடைய கடல் கடவுள் அவருடைய பேர்ல தான் இந்த நெப்டியூன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது எல்லாமே முக்கியமானதுப்பா. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 14 வந்துட்டு ஆப்ஷன் டெல்லி. சரிங்களா? மீண்டும் ஒரு டைம் சொல்றேன். புதன் வந்து மெர்க்குரி ரோமானிய கடவுளுடைய தூதராக இருக்கக்கூடிய மெர்க்குரி அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுகிறது. வெள்ளி வந்து பார்த்தா அப்படின்னா ரோமானிய கடவுள் வீனஸ் அப்படின்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுகிறது. பூமி வந்து நீலக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. வியாழன் வந்து முதன்மை கடவுளாக இருக்கக்கூடிய ரோமானிய முதன்மை கடவுளாக ஜூபிட்டர் அப்படின்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுகிறது. செவ்வாய் கோள் பார்த்தோம்னா ரோமானிய போர் கடவுளாக இருக்கக்கூடிய மார்ஸ் அவருடைய பெயரில் வந்து அழைக்கப்படுகிறது. யுரேனஸ் வந்து கிரேக்க கடவுள் விண் கடவுளாக இருக்கக்கூடிய அதுல பேர் வந்து யுரேனஸ் அழைக்கப்படுகிறது. நெப்டியூன் ரோமானியருடைய கடல் கடவுளுடைய பேர்ல வந்து நெப்டியூன் வந்து அழைக்கப்படுகிறது. சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இரட்டைக்கோள். சரிங்களா? ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேள்விதான். சரிங்களா? பூமியும் வெள்ளியும் தான் இரட்டைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது பார்த்தா அப்படின்னா 256 நாள், இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து 250 சில்லற, 356. சரிங்களா? அதோடைய சுற்றுப்பாதைலாம் ஒரு வருஷமும் இதுவும் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லி பூமியும் வெள்ளியும் வந்து நம்ம வந்து சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆப்ஷன் சி நமக்கு சரியான விடையா இருக்கு. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. சரிப்பா, பாருங்க 16வது கொஸ்டின். கூற்றுகளை ஆராய்க. புவியின் துருவ விட்டம் 12756 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் 12714 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. புவியின் மேற்பரப்பு 4/3 பங்கு நீரால் சூழப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுல வந்து அனைத்தும் சரி, அனைத்தும் தவறு, 3 மட்டும் சரி, 1 2 மட்டும் சரின்னு கொடுக்குறாங்க. சரிப்பா, பாருங்க. புவியின் துருவ விட்டம் பார்த்தா அப்படின்னா 12786 கொடுத்துருக்காங்க. ஆனா 12714. புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் வந்து 12756. அப்படி என்ன செஞ்சிருக்காங்க? இன்டர்சேஞ்ச் மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புவியின் மேற்பரப்புல வந்து 4/3 பங்கு நீரால் வந்து சூழப்பட்டிருக்கு. சரிதானப்பா? இந்த 3வது கூற்று மட்டும் தான் சரியா வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 1 2 வந்து தவறு. இந்த 1 2 வந்து தவறு. கூற்று 3 மட்டும் நமக்கு சரியா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமானது எதுன்னு கேட்கிறாங்க. துணைக்கோள். இந்த துணைக்கோள்கள்ல பொருத்தமானது எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. நல்லா பாருங்க. போபஸ் டீமஸ் ஏதோ துணைக்கோள்கா? செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் தான் இருக்குது. அது போபஸ் மற்றும் டீமஸ். சரிங்களா? ஓகே. வியாழன், டைட்டானியா. இந்த டைட்டானியா ஏதோ துணைக்கோள்கள்பா? யுரேனஸோட துணைக்கோள். டைட்டானியா வந்து யுரேனஸோட துணைக்கோள், யுரேனஸோட மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவுமே தவறு தான். இதுலயும் டைட்டானியா இருக்கு. அப்ப இதுவும் தவறு தான். சரிங்களாப்பா? அப்ப வியாழனுடைய துணைக்கோள் பார்த்தா அப்படின்னா கானிமீடு, அயோ. சரிங்களா? வியாழனுக்கு வந்துட்டு டைட்டானியம் கிடையாது, அயோ. சரிங்களா? அயோ, கானிமீடு.
காணிமீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சரிங்களா காணிமீடு, யூரோப்பா அப்படின்றதெல்லாம் வியாழனுடைய மிகப்பெரிய துணைக்கோள்களாக வந்து இருக்குது. டைட்டன், டைட்டன் எதோட துணைக்கோள்பா? டைட்டன் வந்து சனியோடைய துணைக்கோள். டைட்டன் வந்து சனியோடைய துணைக்கோள். இந்த டைட்டானியம் வந்து யுரேனஸோடைய துணைக்கோள். ட்ரைட்டன், ட்ரைட்டன் வந்து எதோட துணைக்கோள்பா? நெப்டியூனோட துணைக்கோள். நெப்டியூனோட துணைக்கோள் வந்துட்டு ட்ரைட்டன். இந்த டைட்டன் வந்து எதோட துணைக்கோள்? சனியோடைய துணைக்கோள். இப்போ இந்த மூணுமே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. பொருத்தமானது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு பொருத்தமானதாக இருக்குது. போபஸ், டீமஸ் செவ்வாயுடைய துணைக்கோள்கள். கொஸ்டின் நம்பர் 17க்கு வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களாப்பா? அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. கோள் கடவுள். சரிங்களா? இப்பதான் சொன்னேன், இதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சரிங்களா? ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. சனிக்கோள். சனிக்கோள் வந்து பார்த்தா அப்படின்னா வேளாண்மை, வேளாண்மை கடவுள், ரோமானிய போர்க்கடவுளாக இருக்க வேளாண்மை கடவுளை பற்றி சொல்லுது. அதே மாதிரி வியாழன், இப்போதான் சொன்னேன், வியாழன் கோள் பார்த்தா அப்படின்னா மிகப்பெரிய துணைக்கோள். இதில் வந்து பார்த்தோம்னா காணிமீடு, அயோ, அதே மாதிரி யூரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய மிகப்பெரிய துணைக்கோள்களாக வந்து இருக்குது. இதோட துணைக்கோள்கள் பார்த்தா அப்படின்னா மொத்தம் 67 துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வியாழன் கோளை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தோம். சரிங்களா? வியாழன் துணைக்கோள் வந்து எந்த கடவுளுக்கு வந்து நம்ம வந்து அது கோள் வந்து எந்த கடவுளை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 18 நல்லா பாருங்க. இதை வந்து பார்த்தோம்னா சனிக்கோள் வந்து வேளாண்மை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வியாழன் கோள் வந்து அதாவது ரோமானிய போர்க்கடவுளாக இருக்கக்கூடிய முதன்மை கடவுள், ரோமானிய முதன்மை கடவுளை பற்றி குறிக்கிறது தான் வியாழன் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம். வியாழன் வந்து என்னப்பா? வியாழன் வந்து எப்படிப்பா குறிக்கப்படுகிறது? வியாழன் வந்து ஜூபிட்டர் என்று குறிக்கப்படுகிறது அப்படின்னு போனதுலேயே வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோம்னா 3, 4. அடுத்து வந்து வெள்ளிக்கோள். வெள்ளிக்கோள் பார்த்தோம் அப்படின்னா அன்பு கடவுளாக அன்பை வந்து குறிக்குது. அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா ரோமானியாவுடைய போர் கடவுளாக இருக்கக்கூடியதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களாப்பா? அப்ப 3, 4, 1, 2 3, 4, 1, 2 கொஸ்டின் நம்பர் 18க்கு பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே நமக்கு மிக சரியா வந்து இருக்கு. ஆப்ஷன் பாம்பே தான் மிக சரியான விடையா வந்து இருக்கு. 18க்கு வந்து பாம்பே. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. டைட்டன் என்பது கீழ்கண்ட எந்த கோளின் துணைக்கோள் பார்த்தா அப்படின்னா சனிக்கோள் தான். சரிங்களா? டைட்டன் வந்து எந்த கோளுடைய துணைக்கோள்பா? கொஸ்டின் நம்பர் 19க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான். வியாழன், செவ்வாய், யுரேனஸ் எல்லாத்தோட கோள்களை வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து டீட்டெயிலா பார்த்துட்டோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 19க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணங்களை ஆராய்கன்னு கொடுக்குறாங்க. யுரேனஸ் கோள் வந்து பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. இதை முன்னாடியே சொல்லிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா மீத்தேன் வாயு வந்து இங்க வந்து அதிகமாக இருக்குது. யுரேனஸ் கோள் வந்து 1781 வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அதான் காரணம் சொல்லிருக்காங்க பாருங்க. மீத்தேன் வாயு இங்க வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூற்றும் சரி, காரணமும் ரெண்டுமே சரிதான். அதே மாதிரி காரணத்தை வந்து சரியா வந்து என்ன செய்யுது? விளக்கவும் செய்து. கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்து ஆப்ஷன் சி. 21 பாருங்க. கூற்றை ஆராய சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள சிறிய விண்பொருள்கள் வந்து குறுங்கோள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க. அவை மிகவும் குளிர்ந்து ஒளிரும் தன்மையுடன் காணப்படுகிறது. இது வந்து பார்த்தோம்னா ஒளிரும் தன்மை கிடையாது, இது வந்து ஒளிரா தன்மை உடையது. சரிங்களாப்பா? ஒளிய வந்து ஒளி இல்லாத ஒரு தன்மை தான். இது வந்து ஒளிரக்கூடிய தன்மை கிடையாது. இது வந்து ஒளிரவே செய்யாது. அது வந்து ஒளிரவே செய்ய குளிரடிக்கும், ஆனா ஒளிராது. அடுத்து பாருங்க. இவை கோள்களை போல அல்லாமல் தமது சுற்றுப்பாதையை பிற கோள்களுடன் பகிர்ந்து கொள்கிறது. சரிங்களா? அதுவுமே என்ன செஞ்சிருக்காங்க? சரியாதான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 1 வந்து சரி, 2 தவறு, 3 சரி. 4வது கூற்று பாருங்க. புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேன், ஹவுமியா போன்ற சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்களாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே சரிதான். புளூட்டோ வந்து 9வது கோள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா புளூட்டோ வந்து என்ன செய்த? தன்னுடைய சுற்றுப்பாதையை தாண்டி சரிங்களா யுரேனஸோடைய சுற்றுப்பாதையில வரும். சரிங்களா? அதனால யுரேனஸ் வந்து ஒரு குறுங்கோளா ஆக்கிட்டாங்க. அப்ப 2 மட்டும் நமக்கு தவறா இருக்குது. 21க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. 21க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. 2 மட்டும் தவறு. அதாவது குறுங்கோள்கள் பார்த்தா அப்படின்னா குளிரும் தன்மையுடையது, ஆனா ஒளிரும் தன்மை அற்றது. சரிங்களா? ஒளிரா தன்மையுடைய காணப்படுகிறது. ஒளிரும் தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. அப்பதான் தப்பு. 21க்கு ஆப்ஷன் ஏ சரி. 22 பாருங்க. கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க.
கேலிவால் நட்சத்திரம் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. கேலிவால் நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக 1976 வந்து அது வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. 1976 வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கேலிவால் நட்சத்திரம் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விண்ணில் வரக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம் தான் சரி. ஆனா கேலிவால் நட்சத்திரம் கடைசியாக 1976 கொடுத்திருக்காங்க. ஆனா 1986 வந்து தென்பட்டுச்சு. 1986 தென்பட்டுச்சு. மீண்டும் பார்த்தா அப்படின்னா அது 2061 வந்து தென்படும் அப்படின்னு கொடுக்குறது சரி. 1976 கிடையாது, 1986 கூற்று சரியா கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து விளக்கம் வந்து தவறா வந்து கொடுத்துருக்காங்க. 72க்கு ஆப்ஷன் பாம்பே. 72க்கு ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு சரியான விடை பி. அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கூற்றுகளை கவனி. புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வருவதை சுழலுதல் அப்படின்னு சொல்றோம். சுழலுதல் சரிங்களாப்பா, அது வந்து சரிதான். சுழலுதல் அப்படின்னு சொல்றான். அடுத்து பார்த்தோம்னா புவியானது ஒரு முறை சுழலுவதற்கு 23 மணி 54 நிமிடம் கொடுத்துருக்காங்க. ஆனா 56 நிமிடம் 4.9 வினாடி கொடுத்துருக்காங்க. 4 வினாடி சரிங்களா. இந்த கூற்று மட்டும் தப்பா இருக்குது. புவியானது ஒரு முறை சுழலுவதற்கு 23 மணி நேரம் 56 நிமிஷங்கள் 4 வினாடி வந்து தேவைப்படுகிறது. அதே மாதிரி நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூற்றுமே வந்து நமக்கு சரிதான் சரிங்களா. அப்ப பார்த்தோம்னா 23க்கு 1 சரியா இருக்கு, 3 சரியா இருக்குது. எங்க இருக்குது 23க்கு ஆப்ஷன் டி டெல்லி தான் நமக்கு சரியான விடையா வந்து இருக்குது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24வது கொஸ்டின் பாருங்க. புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் காலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்லைன் கொஸ்டின் தான். மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரைக்கும் என்ன செய்யும், புவியின் வட அரைக்கோளத்தில் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்து தான் காணப்படும் சரிங்களா. இதெல்லாம் ஒன்லைன் கொஸ்டின் பா, மாற்றி வந்து அடிச்சிடக்கூடாது. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. 24க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 25வது கொஸ்டின் பாருங்க. ஜூன் 21 என்னப்பா, நீண்ட பகல் கொண்ட நாள் சரிங்களா. நீண்ட பகல் கொண்ட நாளாக ஜூன் 21 இருக்கு வட அரைக்கோளத்துல. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா டிசம்பர் 22 சரிங்களா. டிசம்பர் 22 என்னப்பா, நீண்ட இரவு நாள். அதே மாதிரி சம பகலிரவு நாளாக செப்டம்பர் 23 இருக்கு வட அரைக்கோளத்துல. 3-1-2 ஆப்ஷன் பாம்பே. வட அரைக்கோளத்துல சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ஜூன் 21 வந்து நீண்ட பகல் நாள், நீண்ட இரவு நாள் பார்த்தா அப்படின்னா செப்டம்பர் 22 செப்டம்பர் 23 சம பகலிரவு நாளாக வந்து நமக்கு வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 25க்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷன் பாம்பே. 25க்கு பாம்பே சரிங்களா. நம்ம இன்னைக்கு பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு 25க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து நாளை வந்து பார்த்தா அப்படின்னா இதே 5 மணிக்கு நமக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க, டெஸ்ட் 6க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. நம்ம எப்பயுமே சொல்றது தான், இந்த டெஸ்ட் வந்து 6வது பேஸ் பண்ணி நம்ம இயல் வாய்ஸாக வந்து போயிட்டே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அடுத்து 7வது 8வது 9வது 10வதுல வந்து நமக்கு தேர்வு நோக்கில் நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நமக்கு தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் வந்து நிறையா வந்து இருக்கும். சோசியலில் 15 கொஸ்டின், சயின்ஸில் வந்து 10 கொஸ்டின் வந்து இருக்கும் சரிங்களா. பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு. அதே மாதிரி அதிரதன் தேர்வு காலையில் உங்களுக்கு வந்து 10:30க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன், 7 மணிக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருவாங்க, யூடியூப்ல ஸ்லைடு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மதியம் ஆரியப்பட்டா அப்படின்ற பேரில் என்ன செஞ்சுருக்காங்க, மேக்ஸ் டெஸ்ட் வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதையும் வந்து தவறாமல் பாருங்க. ஒரு நாளைக்கு 60 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து எல்லா சாப்டருமே வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் நம்மளுடைய மாணவர்கள் அனைவருமே பாஸ் ஆகணும் அப்படின்றதான் எங்களுடைய இலக்கு. ஸோ எங்களுடன் தொடர்ந்து பயணிங்க. அடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்வுகளையுமே எல்லாத்திலுமே வெற்றி அடையலாம். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.